இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய தலைப்பு பகுதியிலே என்ன விடயம் பற்றி பேச போகின்றோம் என்று சொல்லி பார்த்தால் சுற்றுலா தொடர்பான விடயங்களை தான் பேச இருக்கின்றோம். சுற்றுலா அப்படின்னு சொன்னாலே எல்லோருடைய மனதுக்கும் தங்களை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி வந்து விடக்கூடியதாக இருக்கும். நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட வயதுடையவர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சுற்றுலா என்று சொன்னால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இந்த சுற்றுலா என்று சொன்னால் சிறுவர்கள் மாத்திரமல்ல, பெரியவர்கள் கூட தாங்கள் குடும்பமாக சுற்றுலா செல்வார்கள். அது மாத்திரமில்லாமல் நண்பர்கள் வட்டாரங்களாக சுற்றுலா செல்வார்கள். இவ்வாறு சுற்றுலா செல்லுகின்ற போது எவ்வளவோ பயன்கள் கிடைக்கின்றது என்று சொல்லி நாங்கள் அநேகர் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லுகின்ற ஒரு விடயம் எங்களுடைய இந்த உளநலத்துக்கு மிக மிக நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். என்று சொன்னால் ஒரே இடத்தில் ஒரே சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்ற போது நாங்கள் திரும்ப 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 ஒரே வேலையை செய்து கொண்டிருக்கின்ற போது அது எங்களுக்கு சில சமயங்களில் சலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகிய நாங்கள் வெவ்வேறு இடங்களில் சென்று வருகின்ற போது எங்களுடைய உளத்துக்கும் அது நல்ல மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு நன்மைகளை தரக்கூடிய சுற்றுலாவுக்கு நாங்கள் செல்லுகின்ற போது என்னென்ன விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும், அது மாத்திரமல்லாமல் என்னென்ன விடயங்கள் நாங்கள் மனதார நாங்கள் ஏற்றுக்கொண்டு செயற்பட வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்று சொன்னால் மிகவும் சந்தோஷமான முறையில் எல்லோருமே சுற்றுலா செல்ல ஆரம்பிக்கின்றோம். ஆனால் சுற்றுலா சென்ற பிற்பாடு எத்தனையோ உயிரிழப்புகள் நேர்ந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவு ஆபத்துக்கள் நிறைந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன, இவற்றை எவ்வாறு சரியான பாதையில் நாங்கள் சென்று வர முடியும் என்று சொல்லி பார்க்கின்ற போது நாங்கள் சுற்றுலா என்று சொல்லி நாங்கள் திட்டமிடுகின்ற போதே ஒரு சரியான திட்டமிடுதல் மேற்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. நேரமாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் பயணிக்க போகின்ற இடங்களாக இருக்கட்டும், நாங்கள் அந்த இடங்களுக்கு செல்லுகின்ற போது எத்தனை மணிக்கு அந்த இடத்திற்கு செல்ல போகின்றோம் அல்லது என்ன ஒரு வாகனத்தில் செல்ல போகின்றோம் என்று சொன்னால் எந்த விடயத்தில் நாங்கள் செல்ல போகின்றோம் என்று சொல்லி ஒரு நேர முகாமைத்துவம் மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. என்று சொன்னால் பலர் நாங்கள் சுற்றுலா செல்வோம் என்று சொல்லி வெளிக்கிட்டு விட்டு என்ன செய்வார்கள், அந்த ஒரு பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இருந்தாலும் கூட அவர்களால் எல்லா இடத்தையும் பார்க்க முடிவதில்லை. காரணம் இந்த நேர முகாமைத்துவம் இல்லாமல். இந்த நேர முகாமைத்துவத்தை சரியாக பேணுகின்ற போது நிச்சயமாக அவர்கள் நினைத்தவாறு பல இடங்களை இவர்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது பலர் சுற்றுலா என்று சொல்லி வெளிக்கிட்ட பிற்பாடுதான் அந்த காலநிலை சம்பந்தமாக யோசிப்பது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றதன் பிற்பாடு அங்கு மழை என்று சொன்னால் அதற்கேற்ற வகையில் எங்களை தயார்படுத்தாமல் சில சமயங்களில் சென்றிருப்போம். இதனால் தேவையற்ற ஆபத்துக்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். ஆகிய எங்களை முன்னாயத்துவப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கணும். இந்த காலநிலை தொடர்பான விடயங்களில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்று சொன்னால் சிலருக்கு சில காலநிலைகள் ஏற்றாற்போல் இருக்காது. ஆகிய அதற்கேற்றது போல தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முதலே நாங்கள் அது தொடர்பான விடயங்களை அறிந்திருத்தல் வேண்டும். அது மாத்திரமில்லாமல் நாங்கள் ஒரு இடத்திற்கு செல்லுகின்றோம் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்று சொன்னால் முதலுதவி பெட்டி நாங்கள் அது சாதாரணமாக எல்லோருமே வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் தான். அந்த விடயத்தை எப்பொழுதுமே இந்த முதலுதவி தொடர்பான விடயங்களை நாங்கள் கையுடனே கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் இதை கொண்டு செல்லுகின்ற போது நிச்சயமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துக்கள் நிகழ்கின்ற போது, சாதாரணமான ஒரு ஆபத்து நிகழ்கின்ற போது நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது போல இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் பல விடயங்கள் இந்த சுற்றுலா என்று சொன்னாலே நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லக்கூடிய விடயமாக இருக்கும். சிறுவர்கள் என்ன செய்வார்கள், சிறுவர்கள் மாத்திரமல்ல இன்று இளைய தலைமுறையினர் அநேகருக்கு இந்த ஒரு விடயம் செல்ஃபி மோகம் இருக்கின்றது. இந்த செல்ஃபி மோகத்திலே நான் இந்த இடத்திலிருந்து படம் பிடித்தால் நன்றாக இருக்கும், நிறைய பேர் இந்த படத்தை விரும்புவார்கள், அது மாத்திரமல்லாமல் நிறைய லைக்ஸ் கிடைக்கும் என்ற பல்வேறு காரணங்களுக்காக என்ன செய்வார்கள், அந்த புகைப்படம் பிடிப்பதற்காகவே பலர் இன்றைய நாட்களில் சுற்றுலா செல்வதுண்டு. ஏன்னு சொன்னால் அந்த இடங்களுக்கு சென்று அந்த படம் பிடித்து போட்டுவிட்டால் தனக்கான மரியாதை அதிகரித்து விடும் என்பது அவர்களுடைய ஒரு எண்ணப்பாங்காக இருக்கின்றது. இதனால் எத்தனையோ உயிர் ஆபத்துக்கள் இருந்திருக்கின்றன. இந்த கற்களில் இருந்து வழுக்கி விழுந்து எத்தனையோ பேர் உயிர் வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் தேவையற்ற உயிரிழப்புகளை நாங்கள் கேள்விப்படக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பல ஆபத்துக்கள் நிறைந்த போதிலும் இந்த சுற்றுலா மிக மிக நன்மை தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போலே எங்களுடைய உள அமைதி, அது மாத்திரமில்லாமல் ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்கு கூட இந்த சுற்றுலா நாங்கள் சென்று வருவது வழக்கம். ஆகிய எவ்வாறான இடங்களுக்கு நாங்கள் செல்ல முடியும், அது மாத்திரமில்லாமல் எவ்வாறான வழிமுறைகளை பின்பற்ற முடியும் போன்ற பல்வேறு விடயங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்க்க இருக்கின்றோம் இல்லையா ஹரிஹரன்? நிச்சயமா. அப்ப இருக்கும்போது இன்றைக்கு ஏன் நாங்கள் சுற்றுலாவை பற்றி கேட்கிறோம் என்றால், நேற்றைய தினம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி உலக சுற்றுலாவிகள் தினமாக இருக்கிறது. இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்த உலக அளவிலே என்ற ரீதியிலே நேற்றைய தினம் 27ஆம் தேதி உலக சுற்றுலாவியல் தினமாக இருக்கிறது. இலங்கையிலும் அது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க விடயமாக இருக்குது. ஏனென்றால் இலங்கை ஒரு சுற்றுலாத்துறையை பெருமளவிலே நம்பி இருக்கக்கூடிய நாடு, இயற்கை எழில் கொஞ்சம் இருக்கக்கூடிய நாடு. ஒவ்வொரு வருடமும் இந்த தொண்டு நிறுவனங்கள் வெளியிடப்படக்கூடிய ஆய்வு அறிக்கையிலிருந்து சுற்றுலாவியல் செல்லக்கூடிய முதல் 10 நாடுகளின் வரிசையில் இலங்கை ஏதாவது ஒரு இடத்தில் தன்னை தக்க வைத்துக் கொள்ளும். குறிப்பாக அண்மை நாட்கள் எல்லாம் முதலிடங்களெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சுற்றுலாவிகள் சந்தோஷமாக பார்த்து செல்லக்கூடிய வகையிலெல்லாம் இலங்கை நாடு தன்னுடைய இடத்தை கைப்பற்றி கொண்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுதும்
இங்கே வாழக்கூடிய மக்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களா இல்லை என்பதை தாண்டி வெளியிலிருந்து வரக்கூடிய மக்களை சந்தோஷமாக வைக்கக்கூடிய நாடுகள் என்ற வகையிலே எங்களுடைய நாடு இருப்பது என்பது ஓரளவு சந்தோஷமாக இருக்குது. ஏனென்றால் அவ்வளவு இயற்கை சூழல் எங்களை சுற்றி காணப்படும். அதே போல இயற்கை அனர்த்தங்கள் என்பது பெருமளவில் ஏற்படுவது இங்கு பெரிய அளவில் குறைவாகத்தான் இருக்குது. ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது, குறிப்பாக இந்த தென்னாசிய சூழலிலே வாழக்கூடிய பல நாடுகளோடு ஒப்பிடும்போது இயற்கை அனர்த்தங்கள் என்பது மிக குறைவான அளவிலே தான் எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகிறது என்று கூட கூறக்கூடிய அளவிலே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுதும் இலங்கைக்கு ஏன் இந்த சுற்றுலாத்துறை மிக முக்கியமானதாக இருக்கிறது என்றால், நாங்கள் இரண்டு பொருளாதாரத்தை நம்பியிருக்கிறோம். ஒன்று ஏற்றுமதி பொருளாதாரம், இன்னொன்று எங்களிடம் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை. இந்த இரண்டும் தான் எங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இலங்கை ஏன் வங்குரோத்து நிலைக்கு போனது என்றால், அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பது இந்த கொரோனா காலங்களில் எங்களுடைய சுற்றுலாத்துறை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக பூச்சிய நிலைக்கு சென்றதற்காக கூட கூறலாம். இந்த விமான நிலையங்கள் மூடப்பட்டது, ஏனைய நாடுகளுடைய சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டது, இலங்கையுடைய விமான நிலையம் சில காலங்களுக்கும் முற்றுமுழுதாக மூடப்பட்டிருந்தமையெல்லாம் இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையை ஆட்டி படைக்கிறது. அந்த காலத்தில் ஏற்றுமதி பொருளாதாரம் என்பது உலக சந்தைகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஏற்றுமதி பொருளாதாரம் இல்லாமல் போகுது. இலங்கையினுடைய அடிப்படை 2 தூண்களாக இருக்கக்கூடிய இந்த ஏற்றுமதி சுற்றுலாத்துறை இரண்டுமே ஆட்டம் காணும் பொழுது இலங்கையினுடைய பொருளாதார ஆட்டத்திற்கான ஆரம்ப கட்டம் அங்கேதான் தொடங்கியதாக இருக்கு. அதற்கு பிறகு மெல்ல மெல்லமாக சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைய வேண்டும். இதற்கு முதலே இந்த பொருளாதார சிக்கல் வருவதற்கு முதலே எங்களுடைய சுற்றுலாத்துறை அடி வாங்கியதாக அமைந்துள்ளது. 2019ஆம் ஆண்டு இடம்பெறக்கூடிய இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையை உலுக்கி போட்ட மீண்டும் ஒரு சம்பவமாக இருந்தது. குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை பல நாடுகள் விடுவித்தது. தங்களுடைய நாட்டு மக்களுக்கும் இலங்கைக்கு சுற்றுலாவிகளாக செல்வதற்கான சிவப்பு எச்சரிக்கையை பல நாடுகள் விடுவித்தது. அதோடு இலங்கைக்கு வருவதற்கான பயம் காரணமாக பல்வேறு நாட்டு மக்கள் இங்கே வருவதற்கு பயப்பட்டார்கள். அது இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையை மிகப்பெரிய அளவிலே பாதிப்படைச்சு. அதோடு சேர்ந்து இந்த பொருளாதார பிரச்சனைகள் வரும்போது ஏற்றுமதி பொருளாதாரம் தடைப்படும் போது இலங்கையினுடைய மொத்த பொருளாதாரம் என்பது ஆட்டமான தொடங்கி அதுக்கு முதல் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாகவும் இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை பாரிய அளவிலே வீழ்ச்சி அடைந்து காணப்படும். இப்ப மீண்டும் இலங்கையுடைய சுற்றுலாத்துறை மீண்டும் மெல்லமாக உயிர்ப்பு பெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் மாத்திரம் இலங்கைக்கு 1,26,000 கிட்டத்தட்ட சுற்றுலாவிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கள். அதிகளவான மக்கள் இந்தியாவில் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்காங்க. குறிப்பாக எங்களுடைய புலம்பெயர் தேச துறவுகள் இப்போ அங்கே விடுமுறை காலம் அவர்களுக்குரிய காலம் என்பதால் அங்கிருந்து இங்கே நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தில் 1,20,000 பேரை இலங்கை சுற்றுலாவிகளாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல இந்த வருடத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 16,96,000 பேர் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இந்த 9 மாதங்களுக்குள். அப்ப இலங்கை மீண்டும் இது கடந்த வருடங்களோடு ஒப்பிடும்பொழுது மிகப்பெரிய அளவில் இலங்கையுடைய சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைவதற்கான பாதையாக பார்க்கப்படுது. அதே போல இலங்கை ஒரு அழகான தீவு, இயற்கை வளங்கள் இருக்கிறது, மலைகள், ஆறுகள் என்று பல்வேறு விடயங்கள் இருக்கிறது, இயற்கை வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய சரணாலயங்கள் இருக்கிறது, ஆலயங்கள் இருக்கிறது, பன்முகப்படுத்தப்பட்ட கலாச்சாரம் இருக்கிறது, சுற்றுலாவிகளை கவரக்கூடிய பல்வேறு செயற்கை இடங்கள் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தரம் வாய்ந்த ஹோட்டல்கள் இருக்குது. இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் உங்களுடைய உள்நாட்டு வசதிகளை நாங்கள் இன்னும் துரிதப்படுத்த வேண்டிய தேவையாக இருக்கு. அதுதான் இந்த சுற்றுலா பயணிகள் ஒரு தடவையோடு இலங்கையை நிறுத்திக் கொள்ளாமல் தொடர்ச்சியாக இலங்கைக்கு வருவதற்கான நிலைமையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சாதாரணமாக நாங்கள் பொது போக்குவரத்திலிருந்து எங்களை சுற்றிக்கூடிய சூழல் சுத்தத்திலிருந்து பேருந்து தரிப்பிடங்கள் சுத்தம் பல்வேறு விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கும். வீதிகள், சுற்றுலாவிகள் பயணம் செய்யக்கூடிய பல அழகான இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வீதிகள் ஒழுங்காக இல்லை, மலையக பக்கங்களில் அது இருக்கு. அதே போல பல முக்கியத்துவம் வாய்ந்த நகரங்களில் பேருந்து தரிப்பிடம் ஒழுங்காக இல்லை, நகர சுத்தம் பேணப்படுவதில்லை. சிறந்த உதாரணமாக கண்டி மற்றும் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கலாம். கண்டியினுடைய பேருந்து நிலையம் அதே போல அங்கே இருக்கக்கூடிய நகரச்சூழல் பெருமளவிலே அசுத்தமடைந்து காணப்படும். அதே போல எங்களுடைய யாழ்ப்பாண நகரத்தினுடைய மத்திய பேருந்து நிலையமும் அதே அளவில் தான் காணப்படும். எனவே முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை மீண்டும் புனரமைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதே போல யாழ்ப்பாணத்தை தாண்டி கொழும்பு கோட்டை பேருந்து நிலையம், கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் என்பன பெருமளவிலே சுற்றுலாவிகள் செல்லக்கூடிய இடமாக இருக்கும்போது அவையும் துரிதப்படுத்தப்பட வேண்டிய இடம் இருக்கிறது. எனவே அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்திருக்கு. அதே போல வடக்கு கிழக்கிலும் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறைகளை மேம்படுத்த வேண்டிய பாரிய தேவை எங்களுக்கு இருக்குது. எனவே எங்களுடைய மக்கள் இந்த சுற்றுலாத்துறையை தங்கள் வசம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சுற்றுலாவிகள் வரும்போது அவற்றை எங்களுடைய பொருளாதாரம் தரக்கூடிய விடயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வர்த்தக துறைகளை வளம் பெற செய்ய வேண்டிய தேவைகள் இருக்குது. எங்களுடைய மக்களே சிறு கைத்தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், தன்னார்வ முயற்சியாளர்கள், சுய தொழில் முயற்சியாளர்கள் எல்லாம் இந்த விடயங்களில் மிக கவனமாக இருந்து சுற்றுலாவிகள் எதையெல்லாம் விரும்புவார்கள் நாங்கள் நினைப்பது போல அவர்கள் நவநாகரிகங்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் இங்கே வரும்பொழுதும் குறிப்பாக இந்த மேலைத்தேய சுற்றுலாவிகள் இங்கே நோக்கி வரும்பொழுது அவர்கள் இங்க இருக்கக்கூடிய கலாச்சார விடயங்கள், இங்க இருக்கக்கூடிய பாரம்பரிய விடயங்களை எடுத்து செல்ல மிகவும் ஆசைப்படுவார். எனவே அவ்வாறான விடயங்களை வர்த்தக முறையிலே பொருளாதார ரீதியிலே பணமாக மாற்றி எங்களுடைய உள்ளூர் பொருளாதாரத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பது தொடர்பான விடயங்களை எங்களுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எங்களுடைய மக்களுக்கு வழங்க வேண்டிய தேவையும் உண்மையில் பலருக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த சுற்றுலாவியல் தினத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நிச்சயமாக கரிகரன் கூறியது போலவே நாங்கள் இந்த சுற்றுலா பயணிகள் என்ற விடயத்தில் நாங்கள் சுற்றுலா செல்வதை தாண்டியும் வெளிநாட்டிலிருந்து எங்களுடைய நாடுகளுக்கு வருவர்களாக இருக்கட்டும், நாங்கள் அல்லது வேறு நாடுகளுக்கு செல்கின்ற போதும் கூட எங்களுடைய இந்த பொருளாதார நிலை மேம்படுத்தப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் கரியரன் ஒரு விடயத்தை கூறியிருந்தார் என்று சொன்னால்,
நாங்கள் வந்து இன்றைய நாட்கள்ல வந்து எங்களுக்கான வேலை இல்லை என்று சொல்லி நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கற்றதற்கேற்ற வேலை இல்லை, அல்லது வந்து இன்றைய அரசாங்கங்கள் எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை தருவதில்லை என்று சொல்லி எல்லாம் நாங்கள் மனவருத்தப்பட்டுக் கொண்டு, அது மாத்திரமல்லாமல் குறைகளை சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். இந்த சுயதொழிலினூடாக எத்தனையோ பேர் வந்து எவ்வளவோ லட்சக்கணக்கான பணங்களை வந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சுற்றுலாவிகள் வருகின்ற போது எங்களுடைய இந்த கடற்கரை ஓரங்களிலாக இருக்கட்டும், அல்லது பொதுவான இடங்களில் வந்து அவர்கள் விரும்பி வாங்குகின்ற ஒரு விடயமாக இருப்பது இந்த பனை ஓலைகளினால் செய்யப்பட்ட தொப்பிகளாக இருக்கட்டும், அல்லது வந்து அது தொடர்பான அந்த விடயங்களை வந்து மிக மிக விரும்புபவர்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய இந்த யாழ்ப்பாணத்துக்கு குறிப்பாக வருகை தருகின்ற போது அவர்கள் விரும்பி வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் அதை சொல்லிக் கொள்ள முடியும். இவ்வாறான கைத்தொழில் நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடுவதனூடாக எங்களுடைய வருவாயை நாங்கள் ஈட்டிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சிறிய விடயம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். மாறாக நாங்கள் அதனை வந்து ஒரு சந்தைப்படுத்துகின்ற போது அது மிக மிக பெருமதியான ஒரு விடயமாக மாறுகின்றது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் சுற்றுலா செல்லுகின்ற போதும் சரி, மற்றவர்கள் வந்து எங்களுடைய நாட்டுக்கு சுற்றுலா வருகின்ற போதும் சரி, எங்களுடைய இந்த கலாச்சாரங்களை வந்து பேண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய கலாச்சாரத்தை வந்து மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும் என்று சொன்னால் இதுவும் மிகவும் மிகவும் ஒரு முக்கியமான விடயம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். என்று சொன்னால் வருகின்றவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய அடையாளத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் வந்து இந்த சுற்றுலா பயணம் செல்வதன் ஊடாக வந்து நாங்களும் பல்வேறு கலாச்சாரங்கள், மொழிகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய இந்த மொழியை தாண்டி வேறு மொழிகளை பேசுகின்ற நாட்டிற்கு நாங்கள் செல்லுகின்ற போது அங்கு பேசுகின்ற மொழிகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகிய வந்து பலருடைய தொடர்பு எங்களுக்கு கிடைக்கின்றது. நாங்கள் ஒரு சமூகத்திலே வந்து பலருடன் உரையாடுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது. எங்களுடைய குறிப்பிட்ட ஒரு இடத்தினுடைய வந்து எங்களுடைய உறவுகள் மட்டுப்படுத்தப்படாமல் வந்து நாங்கள் எல்லா இடமும் சென்று வருகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் பல்வேறு விடயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக வந்து நாங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சுற்றுலா செல்கின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய இந்த சுத்தம் என்கின்ற விடயத்தில் மிக மிக நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் சாதாரணமாகவே சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விடயத்தில் நாங்கள் சொல்லுகின்ற விடயம், எங்களுடைய வீட்டில் வந்து நாங்கள் குப்பைகளை போடாமல் வந்து பக்கத்தில் இருக்கின்ற காணிகளுக்கு கொண்டு போடுவது, அது மாத்திரமல்லாமல் வந்து யாரும் இல்லாத ஒரு இடத்தில் கொண்டு குப்பையை கொட்டுவது, இந்த பழக்கம் வந்து சுற்றுலா செல்லுகின்ற போதும் வந்து பலர் வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி ஒரு விடயமாக இருக்கின்றது. கொண்டு செல்லுகின்ற அந்த விடயங்களில் வந்து குப்பைகளை கண்ட இடத்தில் வீசி விடுவார்கள். இதனால் வந்து அசுத்தமடைய கூடியதாக இருக்கும் அந்த நாங்கள் செல்லுகின்ற இடங்கள். ஆகிய வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த சுத்தம் என்கின்ற விடயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் சரியான இடத்தில் அந்த குப்பைகளை கொண்டு போய் போட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் வந்து நாங்கள் செல்லுகின்ற போது உணவு வகைகளிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் சந்தோஷமாக அந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் என்கின்ற ஒரு மனநிலையிலே சென்று கொண்டிருப்போம். ஆனால் சிலரை பார்க்கின்ற போது அந்த உணவு ஒவ்வாமை காரணமாக வந்து அவர்களால் வந்து ஒரு இடத்திற்கு சென்றாலும் கூட அந்த சந்தோஷமாக அந்த விடயத்தை வந்து இயற்கை அலையை வந்து ரசிக்க முடியாத ஒரு நிலவை இருக்கின்றது. என்று சொன்னால் இந்த உணவு ஒவ்வாமை காரணம். ஆகிய வந்து நாங்கள் ஒரு இடத்திற்கு செல்லுகின்றோம் என்று சொன்னால் உலர் உணவுப் பொதிகளை வந்து நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும். எங்களுக்கு உணவு நாங்கள் சில சமயங்களில் செல்லுகின்ற இடங்களுக்கு எங்களுக்கு அது ஏற்றதாக இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் கொண்டு செல்லுகின்ற உலர் உணவுகளை வந்து சாப்பிட்டுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகிய வந்து சிறிய சிறிய விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவதனூடாக நாங்கள் திட்டமிடுகின்ற அந்த சுற்றுலா வந்து மிக சந்தோஷமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி அமையும். அது மாத்திரமல்லாமல் வந்து நாங்கள் சுற்றுலா செல்வது என்பதை தாண்டியும் வந்து மற்றவர்கள் எங்களுடைய நாட்டிற்கோ அல்லது எங்களுடைய இடத்திற்கோ வந்து சுற்றுலா பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது அவர்களுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எங்களுடைய கலை கலாச்சாரம் என்பவற்றை பேணுகின்ற வகையில் நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு மரியாதையை செலுத்த வேண்டும். என்று சொன்னால் ஒரு இடத்திற்கு செல்லுகின்றோம், குறிப்பாக ஒரு வழிபாட்டு தலத்திற்கு செல்லுகின்றோம், நாங்கள் ஒரு மதம் சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது இன்னொரு வழிபாட்டு தலத்திற்கு நாங்கள் செல்லுகின்றோம் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த கலாச்சாரத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய வழிபாட்டு தலத்தில் நாங்கள் எவ்வளவு பயபக்தியுடன் நாங்கள் இறைவனை கும்பிடுகின்றோமோ, அதே போல எவ்வளவு பயபக்தியுடன் நாங்கள் செயற்படுகின்றோமோ அவ்வாறாக வந்து மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு செல்லுகின்ற போதும் அதற்கான மரியாதைகளை நாங்கள் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே வந்து இந்த விடயங்களில் எல்லாம் நாங்கள் கவனத்தில் கொள்ளுகின்ற போது நிச்சயமாக வந்து இந்த சுற்றுலாத்துறை மென்மேலும் வளர்ச்சியடையக்கூடியதாக இருக்கும். இல்லையா ஹரிஹரன்? நிச்சயமாக உலக சுற்றுலா தினத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு இந்த விடயங்கள் நாங்கள் உள்ளூர் சுற்றுலா உலக சுற்றுலான்னு பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் குறிப்பாக இந்த சுற்றுலா தினங்களிலே இந்த எங்களுடைய பிரதேசங்களை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஐரோப்பிய எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும், ஏனைய நாட்டு உறவுகளாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் வரும்பொழுதும் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் நாங்கள் பணமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக எங்களுடைய நாடுகள், இப்போ உலக நாடுகளை பார்த்தால் உலகில் எல்லா நாடுகளிலும் இங்கிருந்து சென்றவர்கள் பரவி வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய நாடுகள் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த யாழ்ப்பாண கரைமிளகாய் தூள், இங்கே இருக்கக்கூடிய பனை சார்ந்த உற்பத்திகளாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மண்வாசனை சார்ந்த விடயங்கள் எல்லாவற்றுமே அவர்களுக்கு தேவையாக இருக்குது. அப்போ அவற்றையெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க தவறும் பொழுது ஏதாவது ஒரு வெளிநாட்டு நிறுவனம் அவற்றை இங்கிருந்து பெற்று சென்று அங்கே தங்களுடைய நாடுகளிலே அவற்றை நல்ல பேக்கேஜில் போட்டும் நல்ல வடிவாதெல்லாம் டிசைன் பண்ணி அவர்களுக்கு அதிக விலைகளிலே கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்படி அது வியாபாரமாக மாறிக்கணும். எம்மவர்களே நம்மவருக்கு அவற்றை விற்க முடியவில்லை என்ற கேள்வி இருக்கிறது.
குறிப்பாக இந்த சுற்றுலாவியல் வரும் இடங்களில் நாங்கள் இன்னும் கடலை கச்சான் என்று பழைய முறையிலேயே இருந்து கொண்டிருக்காமல் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்ற சிரட்டையிலே வந்து சிரட்டை கை தொழில் என்று சிரட்டையிலே வந்து விதம் விதமாக ஒரு சிற்பங்கள் இவையெல்லாம் செதுக்கி சிரட்டை மூலம் பல்வேறு விடயங்களை சிரட்டை ஒரு விற்பனை சாதாரணமாக சிரட்டை எரிக்கக்கூடிய விடயத்தை இன்றைக்கு ஒரு அழகு சாதன பொருளாக மாற்றி பல்வேறு பேர் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு கொண்டிருக்கிறார். அதே போல எங்களுடைய பனை உற்பத்தி இன்றைக்கு சாதாரணமாக இந்த பனங்களி பனங்க பணியாரம் செய்கிற இந்த பனங்களி வெளிநாடுகளிலே வந்து அந்த பனங்களியை போத்தில் வாங்கி கொண்டு அங்கே வச்சும் அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் அவற்றை பாதிக்கக்கூடிய அந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் யார் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறோம், பனை சார்ந்த வியாபார நிறுவனங்களை எப்படி நிறுவுகிறோம் என்ற கேள்வியெல்லாம். எனவே அவர்கள் வரும் சுற்றுலா பயணிகள் வரும் இடங்களிலே தனியே கருவாடு கச்சான் என்றும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான புது புது விடயங்கள் எங்களுக்கு தேவை எங்களிடம் இருக்கக்கூடிய வளங்களை எப்படி வியாபாரமாக மாற்றி எங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வது என்ற முறையை நாங்கள் அனைவரும் யோசித்துக் கொள்ள வேண்டும். எனவே இது தொடர்பான விழிப்புணர்வு இந்த நவீன பொருளாதாரத்துக்கு எங்களுடைய மக்களை எங்களுடைய வளங்களை பயன்படுத்தி கொண்டு வருவது என்பது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த சுற்றுலாத்துறை சார்ந்தவர்கள் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த நிறுவனங்கள் அந்த திணைக்களங்கள் எல்லாம் எங்களுடைய மக்களுக்கு இது பற்றிய பூரண விளக்கத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாகவும் இருக்கிறது. எனவே இந்த சுற்றுலா தினத்திலே சுற்றுலா பயணிகள் என்பதை தாண்டி சுற்றுலா மூலம் நன்மையடையக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் கரியரன் மற்றும் கலின் ஸ்டாஜியம். நன்றி.